ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு தவறான ஒரு வெற்றி தான். ஆனா, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நடுவர்கள் பண்ண மிஸ்டேக்குக்கு நாங்க ஒண்ணும் எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஒருவேளை நடுவர்கள் வந்து நாட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, நாங்க அது வந்து அத ஆர்க்யூ பண்ணி அவுட்டுன்னு மாத்துனா தான் நீங்க எங்கள வந்து குறை சொல்லணும். பட் நாங்க அப்படிலாம் பண்ண போறதில்ல. நடுவர தான் நீங்க வந்து கேள்வி கேட்கணும். ஆனா வந்து இது வந்து ஒரு தவறான வெற்றி தான் அப்படிங்கிற மாரி கமின்ஸ் வந்து பேசியிருக்காருங்க. கமின்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஆஸ்திரேலியன் கேப்டனா இருக்காருங்க. ஜெனரலா ஆஸ்திரேலியா கேப்டன் அப்படிங்கிறப்ப, இந்த ஸ்லட்ஜிங் பண்றது, ஏமாத்துறது இதில தான் வந்து ஆர்வமா வந்திருப்பாங்க. பட் கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாமல் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாரு. எதிரணி வீரர் நல்லா ஆடினார்னா அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஐபிஎல்லும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. ஐபிஎல்ல வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள்லாம் வந்து நம்ம இந்திய வீரர்களோட சகஜமாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால என்னதான் வந்து போட்டியில் ஒரு அக்ரஷன், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை வந்தாலுமே கூட போட்டி முடிஞ்ச பிறகு வந்து ரொம்ப கேஷுவலாக மாறிடுறாங்க, சமாதானம் ஆயிடுறாங்க. அந்த வகையில் கம்மின்ஸ் வந்து அதுவும் வந்து ஒரு பவுலர். ஜென்ரலாக கிரிக்கெட் அப்படின்னாலே அது வந்து பேட்ஸ்மேன்களோட விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. பிச்சர்ஸும் வந்து பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க. என்னதான் பவுலிங் ஏற்ற மாதிரி இருந்தாலுமே அது போக போக பேட்டிங் ஏற்ற மாதிரி மாறிடுது. பாலும் வந்து சீசன் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்ஸ்மேன்கள் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு பேட்டர், ஒரு விக்கெட் கீப்பர் இந்த மாதிரி இருக்கிற பிளேஸ் தான் கேப்டனாக இருப்பாங்க. ஒரு பவுலர் வந்து கேப்டனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு. அதில் சமகால கிரிக்கெட்டில் கம்மின்ஸ் வந்து வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து கொடுத்துட்ருக்காரு. கம்மின்ஸ் மாதிரியே தான் நானும் வந்து இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி பும்ராவும் வந்து சொல்கிறாரு. ஏன்னா கபில் தேவுக்கு பிறகு வந்து இந்திய அணியில் வந்து பேட்டர்ஸ் தான் வந்து கேப்டனாக இருந்திருக்காங்க. பவுலர்ஸ் வந்து கேப்டனாக இருந்ததில்லை. இப்போ பும்ரா வந்து அந்த ஒரு பதவிக்கு வந்து ஆசைப்பட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த 4வது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு வந்து சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து செஞ்சுரி வந்து தவற விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையுமே இவர் வந்து செஞ்சுரி போட வேண்டியது. ஏன்னா வந்து 82 ரன் எடுத்து அவுட் ஆயிருப்பாரு விராட் கோலியோட மிஸ்டேக்னால. விராட் கோலி வந்து ரன்னர் முனையில் வந்து நின்றுக்கிட்டு பாலையே பார்த்துட்டு ஜெய்ஸ்வாலை பார்க்காம வேண்டான்னு சொல்லாமல் தேவையில்லாமல் அந்த நேரத்தில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஜெய்ஸ்வால் வந்து ரன் அவுட் ஆக்கி விட்டுருப்பாரு. அந்த கேமில் மட்டும் ஜெய்ஸ்வால் ரன் அவுட் ஆகலை அப்படின்னா இந்நேரம் அவர் செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஒருவேளை இந்தியா இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் அது வந்து மிஸ் ஆனிச்சு. 2வது இன்னிங்ஸ்லையும் வந்து ஒரு ப்ரெஷரான சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தார். 84 ரனில் வந்து கமின்ஸ் ஓவரில் ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆயிருப்பார். 2வது இன்னிங்ஸில் இந்திய தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா 2 வீரர்கள் மட்டும்தான் டபுள் டிஜிட் ரன்களே வந்து சேர்த்திருப்பாங்க. அதில் ஒன்று வந்து ஜெய்ஸ்வால் 84, இன்னொன்று வந்து ரிஷப் பண்ணிட்டு 30 ரன்கள் வந்து சேர்த்திருப்பாரு. அப்போ ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது பெரிய அளவு சர்ச்சையாக வந்து மாறுச்சு. ஏன்னா வந்து நல்லா பவுன்ஸாக போன பாலை வந்து அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. பால் வந்து பேட்டில் பட்ட மாதிரி இருந்திருக்கும். ஆஸ்திரேலியா அப்பீல் வந்து பண்ணியிருப்பாங்க. ரிவ்யூ வந்து போயிருப்பாங்க. 3வது நடுவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செக் பண்ணிவிட்டு அவுட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும் பால் வந்து பெருசாக பேட்டில் வந்து படலை, இது வந்து நாட் அவுட் தான். அப்போ கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்த கவாஸ்கர் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பான ஒரு டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னார். அப்போ கிளியராக இது வந்து நாட் அவுட்னு வந்து தெரியுது. இருந்த போதிலுமே 3வது நடுவர் வந்து இந்த ஒரு டிசிஷனை வந்து கொடுத்தாரு. அப்போ ஜெய்ஸ்வாலோட விக்கெட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து போணுச்சு. இந்த கேம் வந்து ஆஸ்திரேலியா பக்கம் போயிருச்சு. அப்போ வந்து கமின்ஸ் வந்து இப்போ தப்பை வந்து உணர்ந்திருக்காரு. இது வந்து நாட் அவுட் அப்படிங்கிறது அவருக்கும் வந்து தெரிய வந்திருக்கு. அப்போ இது சம்மந்தமாக கமின்ஸ் என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் வந்து 4வது டெஸ்ட்டில் வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ ஓரளவுக்கு சேஃப் ஜோன் வந்துட்டோம். நாங்கள் இனிமேல் தொடர இழக்க முடியாது. ஒன்று தொடர் சமனாகும், இல்லைனா எங்கள் பக்கம் தான் வெற்றி. பெரும்பாலும் 3-1 அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை தோற்கடிக்க தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இந்த 4வது டெஸ்ட்டில் ஒருவேளை ஜெய்ஸ்வாலுக்கு வந்து நாட் அவுட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கேம் ட்ராவில் முடிவதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வெற்றி அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு தவறான வெற்றியாக தான் படுது. இருந்தாலும் அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கிரிக்கெட்டர் அப்படிங்கிறப்ப நடுவரோட டிசிஷன் தான். இப்போ அம்பையர்ஸ் கால் கொடுக்குறாங்கன்னா அது வந்து நடுவர் அந்த எந்த டிசிஷன் எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான். ஸோ கிரிக்கெட்டில் இந்த மாதிரி சில லூப் ஹோல்ஸ்லாம் வந்து இருக்குது. அதை நாங்களாக போய் உருவாக்குறது இல்லை, நடுவர்கள் கொடுக்கறத நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். ஒருவேளை நடுவர் வந்து நாட் அவுட்னு சொல்லியிருந்தால் நாங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க தான் வந்து போகிறோம். அதனால் வந்து தவறான வெற்றியாக இருந்தாலும் கிரிக்கெட்டில் இதெல்லாம் வந்து சகஜம் தான். ஸோ அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கமின்ஸ் வந்து பேசியிருக்காரு. நன்றி.